ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியலில் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னா, வள்ளி கேட்டுக்கிட்டதுனால வீரா அவங்க சம்மதத்தோடு தான் இந்த கல்யாணம் நடந்ததை அந்த பேப்பரில் எழுதி இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுக்குறாங்க. அதை படித்த இன்ஸ்பெக்டர் சரி அதில் வெயிட் பண்ணுமா, அவன் இப்போ வருவான்னு சொல்ல மாறனை வெளியில் விடுறாங்க. நல்லா இருந்த என்ன இப்படி வரி குதிரை மாதிரி மாற்றிட்டாங்களேன்னு சொல்லி மாறன் புலம்பிக்கிட்டே வர்றாரு. அவரை பார்த்த வள்ளி போலீஸ்காரங்க கிட்ட கோவப்படுறாங்க. உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா சார், இப்படியே அடிக்கிறது, நீங்கள் எல்லாரும் நல்லாவே இருக்க மாட்டீங்கன்னு சொல்லி சாபம் விடுறாங்க. வள்ளி மாறனுக்கு சட்டையை போட்டு விடுறாங்க. போட்டு விடும்போதே வீரா மட்டும் வரலன்னா என்ன ஆகுறதுன்னு சொல்ல மாறன் வீராவை பார்த்து சிரிச்சுட்டே கண்ணடிக்கிறாரு. கோவப்பட்டு வீரா வெளியில் போகிறாங்க. கட்டியிருக்கிற தாலி ரொம்ப ஸ்ட்ராங்கத்தை, அதனால எனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு மாறன் வள்ளிக்கிட்ட இருந்து பணம் வாங்குறாங்க. அப்புறமா அதை கான்ஸ்டபிள் கையில் கொடுத்து எல்லாரும் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுக்கோங்க, இது என்னுடைய கல்யாண ட்ரீட்னு சொல்கிறாரு. இவன் அடங்க மாட்டான் போல இருக்குதுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல வள்ளி மாறனை கூட்டிகிட்டு வெளியில் வராங்க. அங்கே நிற்கிறாள் என் தேவதைன்னு சொல்லிட்டு மாறன் வீராவை பார்த்து நடந்து வர்றாரு. வள்ளி மாறன் கிட்ட டேய் ஏதாவது பேசி சொதப்பி விட்டுறாதடா, அவகிட்ட நைஸாக பேசி எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு வள்ளி சொல்ல சரியத்தன் மாறன் சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ராமச்சந்திரன் காரில் வந்து இறங்குறாரு. அதோ வந்துட்டாரு மனுநீதி சோழன், இப்போ என்ன தீர்ப்பு சொல்ல போறாரோன்னு மாறன் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. என்னம்மா வீரா நீ இப்படி பண்ணிட்ட, நீ அறிவான பொண்ணுன்னு நினச்சேன், இவனை எதுக்காக நீ வெளியில் எடுத்த, எப்படி நிற்கிறான்னு பாரு, இவனெல்லாம் யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுமா, அதனால தான் இவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுடலான்னு நினச்சேன், நீ இப்படி பண்ணிட்டியம்மான்னு ராமச்சந்திரன் வருத்தப்பட என்னென்ன பேசுகிறேன்னு வள்ளி கோவப்படுறாங்க. வீரா ராமச்சந்திரன் கிட்ட நான் ஒன்றும் இவன் மேலே இறக்கப்பட்டோ இல்லை இவனை திருத்துறதுக்காகவோ வெளியில் எடுக்கல சார், உங்கள் பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் நான் இவனை வெளியில் எடுத்திருக்கேன்னு சொல்கிறாங்க. நானே இவன் என் பிள்ளை இல்லைன்னு தலை முழுக்கிட்டேனம்மா, அதுக்கப்புறமா எதுக்காக நீ இதெல்லாம் பார்க்குறேன்னு கேட்க இல்லை சார் நீங்கள் கோவத்தில் பேசுகிறீங்க, நாளைக்கே கோவம் தணிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு சங்கடம் இருக்க தான் செய்யும்னு வீரா சொல்கிறாங்க. நீ தப்பு பண்ணிட்ட வீரா, இனி இவனால் எத்தனை பேருடைய வாழ்க்கை சீரழியே போதோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ராமச்சந்திரன் கிளம்புறாரு. அண்ணன் இதோட பேச்சை நிறுத்தினதே பெரிய விஷயம்டா, நான் நிற்கிறாளே வீரா, இவளை கூட்டிகிட்டு தான் நீ வீட்டுக்கு வரணும்னு வள்ளி மாறனுடைய காதில் சொல்ல நான் பார்த்துக்கிறேன்னு அவர் கண்ணாலே ஜாட காட்டுறாரு. சரியத்த நீ கிளம்பு, அவர் போயிட போகிறாரு, அப்புறம் ஆட்டோக்கு வேற நீ காசு கொடுக்கணும்னு மாறன் சொல்ல என் பையனை யாராவது பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும், பாவம் நான் அவனை தனியாக விட்டுட்டு போகிறேனேன்னு புலம்பிட்டே வள்ளி போகிறாங்க. ராமச்சந்திரன் வீராவை பார்த்து வீரா நீயும் வாமா உன்னை வீட்டில் விட்டுறேன்னு சொல்ல பரவாயில்ல சார் நான் போய்க்கிறேன்னு வீரா சொல்கிறாங்க. அப்புறமா ராமச்சந்திரன் அங்கேருந்து வள்ளியை கூட்டிகிட்டு கிளம்புறாரு. வீரா நடந்து போகிறாங்க, பின்னாடியே மாறனும் போகிறாரு. வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன்னு பாடிக்கிட்டே போக வீரா திரும்பி பார்க்குறாங்க. மாறன் தயங்கி போய் நிற்கிறாரு. டேய் இங்கே வாடான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இதோ வந்துட்டேன்னு சொல்லிட்டு மாறன் சந்தோஷமாக பக்கத்தில் போகிறாரு. எஸ் டார்லிங் சொல்லுன்னு மாறன் கேட்க இங்கே பாரு நானே வந்தேன் உன்னை ரிலீஸ் பண்ணேங்கிறதுக்காக, நான் உங்களோட சேர்ந்து வாழ்வேன் மட்டும் கனவு காணாத, இந்த ஜென்மத்தில் அது நடக்காதுன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கூட உனக்கு குற்ற உணர்ச்சியாகவே இல்லையாடான்னு வீரா கேட்க நான் எந்த தப்பும் பண்ணலன்னு மாறன் சொல்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ண, அதை மட்டும் நான் ராமச்சந்திரன் சார்கிட்ட சொல்லியிருந்தா அவர் அப்போவே உன்னை ஊரை விட்டு துரத்திருப்பாரு, உன் மேலே இறக்கப்பட்டேன் பாரு, அதுக்கு எனக்கு கிடைச்ச தண்டனடா இது. கல்யாணத்துக்கு முன்னாடி தாலியை வாங்கி வச்சுட்டு நீ என்னடா சொன்னேன்னு வீரா கேட்க நான் என்ன சொன்னேன்னு தெரியலேன்னு மாறன் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. அதுக்குள்ளே மறந்துட்டல்ல, என் விருப்பம் இல்லாமல் என் கழுத்தில் தாலி கட்ட மாட்டேன்னு தானே சொன்னேன், அப்புறம் எதுக்காகடா நீ இப்படி பண்ணன்னு கேட்குறாங்க. இல்லை வீரா நான் உனக்கு நல்லது தான் செஞ்சேன்னு மாறன் சொல்கிறாரு. என்னடா நல்லது பண்ண, தாலி கட்டினா இவ பின்னாடியே வந்துருவான்னு நினச்சியான்னு கேட்க சீச்சி என் வீரா அப்படி கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு மாறன் சொல்கிறாரு. இங்கே பாரு நான் உங்ககிட்ட மறுபடியும் சொல்கிறேன், என்னை தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாத, அப்படியே போயிருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வீரா கிளம்புறாங்க. என்னால் உன்னை விட்டுட்டு போக முடியாது வீரா, ஒரு நாள் உண்மை தெரியும் போது நான் உன் பக்கத்தில் இருக்கணும்னு பின்னாடியே மாறனும் போகிறாரு. வீரா வீட்டுக்கு வராங்க, பின்னாடியே மாறனும் வராரு. இதை கவனிச்ச கண்மணி அவனை ரிலீஸ் பண்ணது காணாதுன்னு வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டியான்னு கேட்க வீரா திரும்பி பார்க்குறாங்க. அங்கே மாறன் நிற்கிறத பார்த்ததும் கோவப்பட்டு வெளியில் வராங்க. டேய் உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடா, உன் குடும்பத்துக்கு மேலே இறக்கப்பட்டு தான் உன்னை வெளியே கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இங்கே வந்து நிற்கிற, எதுக்குடா நீ என் பின்னாடியே வரேன்னு கேட்க உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம் ஆயிடுச்சுதே, நீ இருக்க இடத்துல தானே நான் இருக்கணும்னு சொல்கிறாரு. உன்ன மாதிரி ஒருத்தன் கூட இறக்கப்பட்டு பழகுன பாரு, என்ன சொல்லணும், இங்கே பாரு மாறா, எத்தனை நாள் ஆனாலும் சரி என் மனசு மாறாதுன்னு சொல்லிட்டு வீரா உள்ளே போகிறாங்க. கண்மணி மாறனை பார்த்து என் அண்ணனை கொன்ன உன் கூட என் தங்கச்சி இறக்கப்பட்டு பழகுனா பாரு, அதுக்காக அவள் வாழ்க்கையே கெடுத்துட்டியடா, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடான்னு கண்மணி கேட்க இங்கே பாருங்க அண்ணி நான் அவளுக்கு நல்லது தான் செஞ்சேன்னு மாறன் சொல்கிறாரு. அடைச்சி வாயமோடு, மரியாதையாக இங்கேருந்து கிளம்பிரு, நீ நினைக்கிறது எப்போவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு கண்மணி கோவமாக உள்ளே போகிறாங்க. அப்புறமா பிருந்தா வந்து மாறன் கிட்ட பேசுகிறாங்க. வீராவோட அம்மா மாறன் கிட்ட தம்பி நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, நீங்கள் இங்கேருந்து கிளம்பிருங்கன்னு சொல்ல அவங்க பேசுகிறத பார்த்த கண்மணி கோவப்படுறாங்க. இங்கே என்னம்மா பண்ணுறீங்க, உள்ளே போங்கன்னு சொல்லி பிருந்தாவையும் அம்மாவையும் உள்ளே அனுப்பிடுறாங்க.
ராமச்சந்திரனும் வள்ளியும் வீட்டுக்கு வராங்க. அப்போ வள்ளி கிட்ட ராகவன் மாறனை ரிலீஸ் பண்ணியாச்சா அத்தைன்னு கேட்க, ஆமாடா நல்ல வேலை, வீரா வந்து காப்பாத்துனா, இல்லைன்னா என்ன ஆகுறதுக்குன்னு சொல்ல, நிஜமாவா அத்தை, வீரா வந்தாளான்னு ராகவன் கேட்குறாங்க. ஆமாடா, நான் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். அவள் வந்து எழுதி கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம மாறனை விட்டாங்க. இந்த இறக்கமே காதலாக மாறிச்சுதுன்னா ரொம்ப சந்தோஷம்டா, 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்கன்னு வள்ளி சொல்ல, ஆமா அத்தை, அப்போ தான் எனக்கும் நிம்மதியாக இருக்கும்னு ராகவன் சொல்கிறாங்க. உன் பொண்டாட்டி கண்மணி வீட்டுக்கு வந்துருவாள்ல, எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறது தாண்டா எனக்கும் வேணும்னு வள்ளி சொல்கிறாங்க. என்ன ஆனாலும் சரி, மாறனும் வீராவும் சேரக்கூடாதுன்னு சொல்லி கண்மணியும் அவங்களுடைய அத்தையும் சேர்ந்து பிளான் போடுறாங்க. மாறன் வீட்டு வாசல்ல உட்காந்துருக்காரு. அப்போ கண்மணி வெளியே வர, அண்ணி எனக்கு கொஞ்சம் தண்ணி தாங்கலன்னு கேட்க, கண்மணியும் உள்ளே போகிறாங்க. அன்னிக்கு நம்ம மேலே பாசம் இருக்க தான் செய்துன்னு மாறன் சொல்லும்போதே கண்மணி அந்த தண்ணியை கொண்டு வந்து அவர் இருந்த இடத்துல ஊற்றுறாங்க. ஓ, அந்த பக்கம் அழுக்காக இருந்ததுனால தண்ணி ஊற்றிருக்கீங்களா, அப்போ நான் அந்த பக்கம் உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு மாறன் உட்கார போகிறாரு. அப்போ இந்த பக்கமும் தண்ணியை தூக்கி ஊற்றுறாங்க. ஓ, பிடிக்காதவங்க வாசலில் உட்காந்தா இப்படி தான் தண்ணி தெளித்து விரட்டணும் போல இருக்குதுன்னு மாறன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. இதோட எபிசோட் முடியுது.